மணி 10:30 கிளாஸ் வந்துட்டு 10:50க்கு இதில் என்ட்ரு ஆனோன்னா கண்டிப்பாக ஐடி தேவை. அசைன்மெண்ட் மட்டும் இருக்குது ஜாப்பனீஸோடது. செகண்ட் திங், இஃப் யூ ஆர் a student and want to do the same. வணக்கம் பேக் மக்களே. போன வீடியோவில் ஹோம் டூர் போட்டாச்சு. இந்த வீடியோவில் காலேஜ் டூர் போட்டுருவோமா? இப்போ கிளம்பியாச்சு, மெட்ரோ ஸ்டேஷனுக்கு போயிட்டுருக்கோம். போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், யூனிவர்சிட்டி வந்து வீட்டிலேருந்து 6 கிலோமீட்டர்னு. அதுவும் இல்லாமல் 3 லேன் ஸ்விட்ச் பண்ணணும். அதான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் ட்ரெயினுக்கு. மணி 10:30 கிளாஸ் வந்துட்டு 10:50க்கு. ஆல்ரெடி 2 வாரமாக லேட்டாக தான் போயிட்டுருக்கோம். பார்க்கலாம் இன்றைக்கி சீக்கிரமாக போக முடியுதா இல்லையான்ட்டு. கிளாஸுக்கு ஒரு நிமிஷம் லேட்டுனாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா 2 கிளாஸ் இருக்குது. இப்போ போனோடனே ஒரு ப்ரெசன்டேஷன் இருக்குது. அதுக்கப்புறம் ஜாப்பனீஸ் கிளாஸ் ஒன்று இருக்குது. டேரெக்டாக கிளாஸ் நம்மளே பார்க்கலாம். அவங்கள The fear is created intentionally. So what matters is how it was created. கிளாஸ் முடிஞ்சிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா லஞ்ச் பிரேக்கு. அதனால் சாப்பிட வந்திருக்கோம். போய் ரெக்கார்ட் பண்ணுறது எனக்கு லைட்டாக இரிட்டேட்டாக இருக்குது. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு போகலாம். நான் உங்களுக்கு காலேஜ் சுற்றி காமிக்கிறேன். ஹாட் சாக்லேட் சும்மா வேறு லெவலில் இருக்குங்க. ஸோ காலேஜ் வெளியே வந்துட்டு ஸ்டார்டிங்லேருந்து காமிக்கலான்னு வந்திருக்கேன். இதுதான் எங்கள் என்ட்ரன்ஸு, ஷிபௌரா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. அப்படியே பார்த்தீங்கன்னா பெரிய பில்டிங்கு. உள்ளே போகலாம், காமிக்கிறேன். என்ட்ரானோடனே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் பேஸ்கெட் பால் கோர்ட்டு, அதுவும் இல்லாமல் அண்டர் கிரவுண்டில் ஜிம்மு, ஸ்டேர்ஸ் வழியாக போனால் இருக்கும். அப்புறம் இதோ இங்கே தாங்க லஞ்ச் சாப்பிட்டோம். செகாஃப்ராதோ சூப்பராக இருக்குது. ஸ்ட்ரைட்டாக இங்கே ஒரு கேஃபே இருக்குது, இட்டாலியன் கேஃபே. உள்ளே என்ட்ரு ஆனோடனே மெயின் பில்டிங் தெரிஞ்சிடும். இதுதான் மெயின் பில்டிங்கு. நல்லா சூப்பராக டெக்கரேட்லாம் பண்ணி வச்சுருக்காங்க ஃப்ளவர்ஸ் வச்சு. லெஃப்ட் சைட்லேயும் ஒரு பில்டிங்கு. அப்புறம் இதுவே ஒரு பில்டிங் தான் மேலே. ஸோ இப்போ பின்னாடி கூட்டிகிட்டு போகிறேன். பின்னாடி ஒரு ஸ்ட்ரீம் மாதிரி இருக்குது, நல்லாயிருக்கும். இங்கேயோ கைட் ஃபெஸ்டிவல் நடக்க போகுது போல். அதுக்கு டெக்கரேட்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் ஸ்ட்ரைட்டாக போயின்னு இருந்தால் பின்னாடி ரிவர் ஸ்ட்ரீம் இருக்குது, அங்கே கூட்டிகிட்டு போகிறேன்.
யூஸ்வலாக இங்கே ஈவினிங் டைம் வருவேன் கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம். வாங்க இப்போ பில்டிங்குள்ளே கூட்டிகிட்டு போகிறேன். கிளாஸ் ரூம்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். அதுவும் இல்லாமல் ஷிபௌரா வந்துட்டு ஒரு ஓப்பன் யூனிவர்சிட்டி. ஸோ லிட்ரலாக யாருனாலும் உள்ளே வரலாம் எக்ஸப்ட் தி பில்டிங். ஸோ ஈவினிங் டைம்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள்லாம் இங்கே விளையாடிட்டுருப்பாங்க. அதுவும் இல்லாமல் அங்கே பேஸ்கெட் பால் ஹூப்ஸ்லாம் இருக்கும், அங்கேயெல்லாம் விளையாடுவாங்க வந்து. போமா. ஸோ பில்டிங்குள்ளே என்ட்ரு ஆனோன்னா கண்டிப்பாக ஐடி தேவை. ஐடி இங்கே டேப் பண்ணிவிட்டு தான் உள்ளே போக முடியும், இல்லைன்னா டோர் ஓப்பனே ஆகாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஜிஎல்சின்னு ஒரு ரூம் இருக்குது, வேர் பீப்புள் பேசிக்கலி ஹேங் அவுட் when they have no classes. இப்போ நான் அங்கே தான் இருக்கேன். ஆக்சுவலாக ஒரு அசைன்மெண்ட் மட்டும் இருக்குது ஜாப்பனீஸோடது. அது பண்ணிவிட்டு கிளாஸுக்கு போக வேண்டியதான். அசைன்மெண்ட் முடிச்சிட்டேன். இங்கேருந்து வியூ பாருங்கள், காமிக்கிறேன். பயங்கரமாக இருக்கும். ஸ்ட்ரெயிட்டாக ரோடு தெரியுது, அப்படியே வேறு லெவலில். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கீழே தெரியும், மேலேயும் ஒன்று இருக்குது. இப்போ எங்கள் காலேஜோட கன்வீனியன்ஸ் ஸ்டோர் காமிக்கிறேன் எப்படி இருக்கும்னு. கன்வீனியன்ஸ் ஸ்டோர்லேருந்து அப்படியே வெளியே வந்தால் ரேமனும் கப் நூடுல்ஸ்லாம் ஹீட் பண்ணுறதுக்கு ஏரியா. மணி பார்த்தீங்கன்னா 3:10. இப்போ ஜாப்பனீஸ் கிளாஸுக்கு டைம் ஆயிடுச்சு, வாங்க உள்ளே போகலாம். மணி 5. இப்போ தான் கிளாஸ் முடிஞ்சது. இப்போ கீழே போயிட்டுருக்கேன். வாங்க ஒரு மாச்சா லாட்டி வாங்கிட்டு பின்னாடி அந்த ஸ்ட்ரீம் பக்கமாக போயிட்டு உட்காந்து பேசலாம். ஸோ யூஸ்வலாக காலேஜில் இருக்கிற கேஃபேலேருந்து ஒரு மாச்சா லாட்டியை வாங்கிட்டு, இங்கே சூப்பராக இருக்குங்க மாச்சா லாட்டி, மிச்ச இடத்துல நல்லா இருக்காது, வாங்கிட்டு ஈவினிங் வந்து இங்கே வந்துட்டு உட்காந்துருவேன். செம்ம ரிலாக்ஸிங்காக இருக்கும், நல்ல வைப்ஸு பாருங்கள். இங்கே ஸ்டூடெண்ட் ஐடி காமிச்சா எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் 30% ஆஃப், ஃப்ளாட் 30% ஆஃபு. ஸோ இதுவும் நம்மளுக்கு 30% ஆஃபில் தான் வந்திருக்கு. ஆக்சுவல் ரேட்டு 610, ஆஃப் போய் 420 அந்த மாதிரி வந்திருக்கு. இப்போ ஒரு சின்ன Q&A செஷன் மாதிரி வைப்போம். ஏன்னா நிறைய பேர் நிறைய கேள்வி கேட்டிருந்தாங்க. ஜப்பான் எப்படி வந்த, என்ன பண்ணுற, நாங்கள் வரணுன்னா எப்படி வரலாம், ஜாப்பனீஸ் தெரியுமா, அவசியமாக ஜாப்பனீஸ் கற்றுக்கிறது, அதுக்கெல்லாம் பதில் சொல்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் திங், நான் வந்துட்டு இங்கே செமஸ்டர் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் பண்ணிகிட்ருக்கேன். அதாவது ஒரு செமஸ்டர் இங்கே படிச்சுட்டு நான் திருப்பி இந்தியாவுக்கு வந்துடுவேன். செகண்ட் திங், இஃப் யூஆர் a ஸ்டூடெண்ட் அண்ட் வாண்ட் டு தி சேம், கோ காண்டாக்ட் யுவர் இன்டர்நேஷ்னல் ஆஃபீஸ். போய் கேளுங்க அவங்கக்கிட்ட, இந்த மாதிரி செமஸ்டர் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம்க்கெலாம் அலோவ் பண்ணுவாங்களா, இருந்தால் பாருங்கள் எந்தெந்த யூனிவர்சிட்டிஸ் கூட பார்ட்னர்ஷிப்ஸ்லாம் இருக்குது.
ஸோ அதுக்கப்புறம் இருந்தால் உங்கள் சாய்ஸ் படி நீங்கள் சூஸ் பண்ணிட்டு போகலாம். தேர்ட் திங், ஜாப்பனீஸ் கண்டிப்பாக தெரிஞ்சாகணுமான்னு கேட்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் படிக்கிற யூனிவர்சிட்டிஸில் ஜாப்பனீஸ் கற்றுக்கணுன்னு அவசியம் இல்லை, ஏன்னா எல்லாமே இங்கிலீஷில் தான் எடுக்கிறாங்க. ஆனால் யூனிவர்சிட்டி இல்லாமல் வெளியே எங்கேயாச்சும் ஏதாச்சும் பண்ணணுன்னா கண்டிப்பாக ஜாப்பனீஸ் தெரிஞ்சு தான் ஆகணும், ஏன்னா நிறைய பேருக்கு இங்கே இங்கிலீஷ் தெரியாது. ஸோ கற்றுக்குனா உங்களுக்கு தான் பெட்டரு. நான் பார்த்தீங்கன்னா இப்போ தான் என்னோடய 6வது செமஸ்டர் பண்ணிகிட்ருக்கேன். ஸ்டார்ட் ஆகி ஒரு மாதம் கூட ஆகலை. ஸோ அவ்வளோதாங்க. இப்போ என்னோடய வியூ காமிக்கலாம் இங்கேருந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். செம்மையாக இருக்குல்ல? இருங்க வெளியே போய் காமிக்கிறேன், இன்னும் சூப்பராக இருக்கும். சரி, ஓகே, இந்த வியூவோட இந்த வீடியோ முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். ஸோ எஸ், திஸ் வாஸ் தி டே இன் மை லைஃப் அட் தி யூனிவர்சிட்டி. நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். டில் தென், டேக் கேர், பை பாய்.